Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மலேசியா அகதிகள் படகு விபத்தில் உயிரிழப்பு 26ஆக உயர்வு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியா அண்ட் வேர்ல்டில் ஹியூமன் ரைட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ மியான்மர் அப்படிங்கிற நாடு வந்து பர்மா அப்படிங்கிற பேரில் இந்தியாவுடன் இணைந்திருந்த ஒரு நாடு தான். ஸோ 1935ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தபோது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் 1937ஆம் ஆண்டு வந்து இந்தியாவிலிருந்து பர்மா வந்து தனி ஒரு நாடாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை எப்போ இந்த பர்மா அப்படிங்கிறத மியான்மர் அப்படின்னு எப்போ பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1989ஆம் ஆண்டு. ஸோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையின முஸ்லீம் இன மக்கள் தான் ரோஹிங்கியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து வேறு அரபு நாட்டிலிருந்து வணிகத்திற்காக இங்கே தங்கி இருந்தவங்க தான் இந்த ரோஹிங்கியாஸ். ஸோ இவர்களை தான் அதிகமாக மியான்மர் அரசு வந்து துன்புறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. ஸோ இவங்க அங்கே துன்புறுத்தப்படுறதுனால மலேசியா மற்றும் பங்களாதேஷ் அருகில் உள்ள இந்த நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தஞ்சமடைந்து வருகின்றனர். வங்காளதேசத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 13 லட்சம் ரோஹிங்கியா அகதிகள் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க.